நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் டு ராதாபுரம் போகக்கூடிய பாதையில் சப் ரோடு தான். சப் ரோடு தார் ரோடு முகப்புலேயே நமக்கு இந்த இடம் வருது. இப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் பார்க்குறீங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பூமி நமக்கு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நல்ல அருமையான ஒரு தார் ரோடு முகப்புலேயே நமக்கு இடம் அமைஞ்சிருக்கு. தார் ரோடு முகப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பக்கம் சேர்த்து எடுத்து ஒரு 1000 அடி வருங்க. 2 பக்கமும் சேர்த்து ஒரு 1000 அடி முகப்பு வரும். தார் ரோடு பேஸ்லேயும் வரும், மண் ரோடு பேஸ்லேயும் பாத வசதி வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு தான் வச்சுருக்காங்க ஆல்ரெடி. இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இடத்துல. மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 ஏக்கர் 90 சென்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஏழு ஏக்கர் 90 சென்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நமக்கு. இன்னொன்று, இந்த இடத்துல என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிணறு இருக்குங்க, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, ஒரு ரூமு இருக்குங்க. கிணறோட அகலம் பார்த்தீங்கன்னா டபுள் கிணறோட அகலம் இருக்குங்க. இதில் நீர் வசதின்னு பார்த்தீங்கன்னா, நீர் நம்ம நார்மல் தரைமட்டத்திலேருந்து நம்ம பாதத்திலேருந்து கரெக்டாக தண்ணி மட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 அடியிலேயே நீர் வசதி இருக்குது. நல்லா அருமையான ஒரு செழிப்பான நீர் வசதி உள்ள இடத்துல விவசாயம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செவ்வாழை. எல்லாமே நமக்கு சொட்டு நீர் பாசனத்தில் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல ஏற்கனவே விவசாயம் பண்ணியிருக்காங்க. போன பூக்கு வெள்ளரி, பூசணி இதெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஈல்டு எடுத்திருக்காங்க. இப்போம்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரேட்டு தெரியும். வெள்ளரிக்காய் கிலோ 60 ரூபா போயிட்டு இருக்கு. நம்ம விவசாயம் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட நம்ம வாழ்ந்த பூமியிலேருந்து அதர் ஸ்டேட்டில் எந்தெந்த டைமில் மழை இயற்கைகள் வருமோ அதை கணிச்சிக்கிட்டு நம்ம விவசாயம் போட்டால் நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம். இப்போ இவங்க இந்த இடத்துல ஒரு 400 செவ்வாழை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நல்ல அருமையான ஒரு செழிப்பான இதில் வளர்ந்துட்டு வருது. ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வெள்ளரி போட்டிருக்காங்க. மேலும் ஊடு பயிராக மாமரமும் குறைஞ்ச எண்ணிக்கையில் போட்டிருக்காங்க. இது நம்ம ஏர்த்தங்காய், அதாவது நேர்த்தங்கான்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1700 வாழைக்கன்று வச்சு இப்போ ஏர்த்தங்காய் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம செவ்வாழை பார்த்துட்டோம். இது ஏர்த்தங்காய் 1700 கன்றுகள் வைத்து இப்போ பொதி வரக்கூடிய தருவாயில் இருக்குது. எல்லாமே சொட்டு நீர் பாசனம். அருமையாக 10 அடிக்கு ஒரு கன்று வச்சு அருமையாக அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சொட்டு நீர் பாசனத்தில் நல்ல செழிப்பாக விவசாயம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள் சுற்றி. மேலும் இவங்க உரங்கள்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மாட்டு உரம் தாங்க.
மாட்டு உரத்தை தான் வந்து நல்லா மட்க வைத்து இந்த வாழைகளுக்கு இயற்கை உரங்கத்தை தான் நல்ல உரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 1700 வாழையில் நேர்த்தங்காய் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ரஸ்தாலி வாழை இப்போ வச்சு விட்டுருக்காங்க. இந்த இடங்கள்லாம் களை வந்து களைக்கொல்லி மருந்து அடிச்சிருக்காங்க. மேலும் ரஸ்தாலி இதுக்கு குண்டு எடுத்து இதில் உரம் எடுத்து சொட்டு நீர் பாசனத்தில் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் ஒரு 400 தென்னங்கன்று வந்து வச்சு சொட்டு நீர் பாசனத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. மொத்தம் ஏக்கர் 7 ஏக்கர் 90 சென்ட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மரங்களை நீங்களே பாருங்கள், எல்லாமே இயற்கை மாட்டுச்சாணம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இதில் நம்ம ஊடுபயிராக வாழைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்ல தென்னைகளுக்கு நல்ல ஒரு அருமையான செழிப்பாக வளர்ச்சியை கொடுக்கும். உங்களில் யாருக்காவது இந்த தோட்டம் வாங்கணுன்ட்டு விருப்பம் இருந்ததுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். ரூடெக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். ஆல்ரெடி ஏற்கனவே நான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வீடியோவிலையும் நம்பர் ஓடிட்டு இருக்குது. தொடர்பு கொள்ளுங்கள். பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 28 லட்ச ரூபா கேட்காங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் இப்போ வந்து போகுது 30-35 லட்சம் ரோட்டில் போயிட்டு இருக்குது ரேட்டு. கரெக்டாக மெயின் ரோடு ராதாபுரம் டு வள்ளியூர் மெயின் ரோட்டிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான் சப் ரோடு தார் ரோடு மோப்லேயே நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு.